அன்பானவர்களே, சகித்தால் சாதிக்கலாம் என்கிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கேட்டு உங்களில் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதை எண்ணி கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆம், என்னுடைய வாழ்விலும் கூட என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை முன்னுதாரணமாய் வைத்து அவருடைய அந்த அன்பின் போதனைகள், அவருடைய மனதுருக்க செய்திகள், அவர் செய்த மலை பிரசங்கம், அடுத்தது அவர் வருகை குறித்து சொன்ன காரியங்கள், தம்மை உண்மை உத்தமாய் பின்பற்றக்கூடிய மக்களுக்கு அவர் தரப்போகிற பலன்கள், இவை எல்லாவற்றையும் மனதில் வைத்து பயபக்தியோடு அவர் கொடுத்ததான ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு அதிகமாய் மேக்சிமம் தவறாமல் கைக்கொள்ள முடியுமோ தேவ கிருபினால கடந்த 38 ஆண்டுகளாக இந்த காரியத்தை செய்ய ஆவியான உதவி செய்தார். புகழும் துதியும் கர்த்தருக்கு உண்டாகட்டும். பிரியமானவர்களே, சகித்தால் சாதிக்கலாம். இயேசுவை முன்னுதாரணமாய் வைத்து, இயேசுவை தனக்கு முன்னாக வைத்து, the people were all focusing their mind on Jesus, on word of God. தேவனுடைய வார்த்தை மேலும் இயேசு மேலும் தங்கள் கவனத்தை வைக்கிற யாவருக்கும் வெற்றி உண்டு, அவர்கள் சாதனையாளர்களாய் வருவார்கள் என்பதில் சந்தேகமில்லை என்பதை வலியுறுத்தி சொல்லுகிற இந்த செய்தியை மனதில் வைங்க. இன்று நாம் எதை சகிக்க கடந்து வந்திருக்கிறோம், எதற்காக நாம் சாதிக்க போகிறோம், எப்படி சாதிக்க போகிறோம், என்னென்ன செஞ்சால் நம்ம ஆண்டவருக்காக சாதிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் கூட எவ்வளோ பாடுகள் மத்தியில் வந்திருக்கிறீங்க இல்லையா? கலங்காதீங்க. சிலுவையை அவர் சகித்து பிதா அவரை சாதனையாளராக மாற்றினது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு அற்புதத்தை அவர் செய்ய இருக்கிறார். கேட்போமா? எபிரேயர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Hebrew chapter 12 verse 3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நம்ம கேட்ட வசனத்தின்படி முதலாவது சோர்ந்து போகாதவர்கள், சோர்ந்து போகாதீங்க என்று ஏசப்பா சொல்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாதிக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அல்லது செயல்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரயாணத்தில் அந்த ஓட்டத்தை நிறுத்த வைக்கிற பொல்லாத பிசாசுடைய முதல் ஆயுதமே பார்த்தீங்கன்னா சோர்வை கொண்டு வருகிறான். ஆத்மா சோர்ந்து போயிட்டுனா எப்படி சரீரம் ஒத்துழைக்கும்? அதனால தான் ஆவியோ உற்சாகம் உள்ளது, சரீரமோ பலவீனம் உள்ளது என்று இயேசு சொன்னார். அன்பானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய வாழ்வில் இன்னும் சில காலம்தான், இன்னும் சில மணி நேரம்தான். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை சந்தித்து கொண்டிருக்கும் போதே இன்னும் சில வினாடிகள் தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைந்து வந்த சோர்வு, உங்களை சோர்வுபடுத்தின, சோர்வடையும்படி செய்த சாத்தானின் எல்லா கிரிகளும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உற்சாகமாய் ஓடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்க லக்கை நோக்கி ஓடுங்க. அவரே முன்னாக வைத்து ஓடுங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மை உண்டாகும். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளால் அவருக்கு விபரீதங்களை உண்டாக்கினார்களாம், அவர் அதை சகித்தார். சகித்தால் நீ சாதிக்கலாம். விபரீதங்களை சகித்தால் நீ சாதிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு பர்பஸாகவே உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும், உலக ரீதியான வேலையாக இருந்தாலும், அல்லது எந்த விதமான ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்களில் நீங்கள் வளர்ந்துடக்கூடாது அல்லது அதில் வளர்ச்சி அடைந்துடக்கூடாது என்பதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் பாவிகளாகிய மனுஷர்கள் வெளியே நண்பர்களைப் போல பழகுவாங்க. ஒருவேளை உங்களுக்காக உயிரே கொடுப்பதை போல ஒரு கூட பிறந்தவர்களைப் போல காணப்படுவாங்க. ஆனால் நேரம் காலம் என்று மாறும்போது அந்த லோகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய தீங்குக்கு அடிமையாகக்கூடிய அல்லது இடம் தரக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக விபரீதமான காரியங்களை செய்வார்கள். விபரீதங்களை செய்வாங்க. அதாவது உங்களுக்கு விரோதமாய் பேசுவது, உங்களுக்கு விரோதமாக நடப்பது, உங்களுக்கு உண்டான நன்மையை கெடுப்பது, இது எல்லாவற்றையும் நான் என்ன செய்யணுமா? சகிக்கணுமா? ஏன்னா இயேசு அவைகளை சகித்தார் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இன்னும் அற்புதமான ஆலோசனை பார்த்தீங்களா? நீங்கள் சாதிக்கணும்னா தயவு செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிதா ஆகிய ஆபிரகாமை நினைத்து கொள்ளுங்கள். உங்களை பெற்ற தாயாகிய சாராளை நினைத்து கொள்ளுங்கள் என்ற ஏசாயாவில் ஒரு வார்த்தை உண்டுங்க. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ மறந்தாய் என்கிற ஒரு வார்த்தையும் உண்டு. ஆக தயவு செய்து சர்வ வல்லவராகிய தேவனை பின்பற்றின அவருடைய பக்தர்கள், அது ஆபிரகாம் தொடங்கி தேவனுக்கென்று அந்த கடைசி கால வெளிப்பாடை பெற்ற அப்போஸ்தலனாகிய யோவான் வரைக்கும் எல்லாருமே சகித்தார்கள். காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசுவை நினைத்தார்கள்.
பழைய ஏற்பாடு பக்தர்கள் பிதாவாகி தேவனையே நினைத்தார்கள். அந்த யெகோவா என்கிற நாமம் கொண்ட அந்த சர்வ வல்லவர் தந்த மோசே மூலமாக வெளிப்பட்ட பிரமாணங்கள் அல்லது சத்தியங்களை நினைத்தார்கள். அதனால தான் சாதித்தார்கள். என் அன்பானவர்களே, உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் தேவையா? விபரீதங்களை செய்வார்கள், வேண்டுமென்றே செய்வார்கள். கிறிஸ்தவ ஊழியம், கிறிஸ்தவ மிஷினரிகள், ஆண்டோடைய அன்பை உண்மை உத்தமாக சொல்லக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் விபரீதங்களை செய்வார்கள். ஆனாலும் தினங்கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த இயேசு உங்களோடு இருக்கிறார். வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ஆக சகித்தால் சாதிக்கலாம். சாதிக்க வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிரமாணத்தை, வசனங்களை, வார்த்தைகளை, ஆலோசனைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரையே நடந்து வந்த விபரீதங்களை எல்லாம் நீங்கள் சகித்து கொள்ளுங்க. உங்களை உயர்த்துவது உண்மை. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னுடைய ஜெபிக்கிற யாவரும் குடும்பத்தினாலே, கூட பிறந்தவர்களாலே அல்லது நண்பர்களால் இன்னும் பல வகையில் பல விபரீதங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள், சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் என் வாழ்க்கையில் இது என்று பொருள் தெரியாமல், கேள்விக்கு பதில் தெரியாமல் வாழ்ந்த இந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லி, நீ சகித்தால் சாதிக்கலாம். நசரனாகி இயேசு இந்த விபரீதங்களெல்லாம் சகித்தார். ஆகவே தான் அவரே நினைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் சாதிக்க முடியும். ஆமாம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை சோர்வடைய வைக்கிற வியாதிகள், மனுஷனுடைய வார்த்தைகள், துரோக செயல்கள், யூதாசை போல நம்பிக்கை துரோகிகளுடைய செயல்கள் ஒன்றாயிலும் எங்களை சோர்வடை விட்டு விடாதபடி இவைகளை ஜெயிக்க பலன் தாரும் அப்பா. ஒவ்வொரு மேலும் உங்களுடைய வல்லமை இறங்கிருக்கா. நன்றி, துதி, கன, மகிமை உமாக்கே. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.